Hello friends, welcome to Rama Semi Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பெஷலா ஒரு நான்வெஜ் வீடியோ தான் பார்க்க போறோம். அது வந்து நம்மளோட கிச்சன்ல இன்னைக்கு வந்து நான் அதை செய்யல. நான் வந்து ஊருக்கு போயிருந்தேன். அங்க வந்து எங்க வீட்டு குட்டி பையன் வந்து ஹாட் தலக்கறி வந்து செஞ்சு கொடுங்க பெரியமா அப்படினு சொன்னா. குட்டி பையனுக்காக நான் அதை இன்னைக்கு செஞ்சேன். அதை தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். தலக்கறி வந்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து எலும்பு தான் நிறைய இருக்கும் எப்பவுமே தலக்கறியில. சின்ன சின்ன முடி இருக்கும், அதையும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து மட்டன்ன்றதுனால கொஞ்சம் நல்லா விசில் விட்டால் தான் சாஃப்டாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு ஃப்ளேவர் அதில் வந்து இறங்கணும். கூடவே கொஞ்சம் உப்பு. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துட்டு ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி வந்து நம்ம நிறைய சேர்க்கக்கூடாது. நம்ம வந்து நல்லா ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம். இதை இப்போ நம்ம போட்ட உப்பு மஞ்சத்தூள் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்துடலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. குக்கர் மூடி போட்டுட்டு நல்லா ஒரு 3 விசில் வர வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ விசில் வந்ததுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு வந்து அந்த எலும்பு கூட இருக்கிற கறிலாம் நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இப்போ ரெடி. அடுத்தது இப்போ நம்ம தாளிச்சிடலாம். இதுக்கு இப்போ கடாயில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் பட்டை, 2 கிராம்பு, இது மட்டும்தான் நான் தாளிச்சிருக்கேன். இது கூடவே 2 பச்சை மிளகா நல்லா கீரி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை எண்ணெயிலே சேர்த்துக்கோங்க, அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுப்பை சின்னதாக வச்சுட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தெரிக்கும். 1/4 கிலோ சின்ன வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கட்டும். இது இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா சேர்த்து வதக்கிட்டு அடி பிடிக்காமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போது வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி வந்து இன்றைக்கி வந்து நான் 3 பழம் நல்லா மீடியம் சைஸில் நல்லா பழமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டும் நல்லா சேர்ந்து வதங்கட்டும். இப்போது தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போது நம்ம வேக வச்ச கறியை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். கூட தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தனியா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து கறி வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்தோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது சேர்த்துட்டு மசாலா சேர்த்ததுக்கப்புறம் உடனே நம்ம தண்ணி ஊற்றாமல் நல்லா எண்ணெயிலே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா வதக்கியாச்சு. சூப்பராக வந்திருக்கு. இப்போது நம்ம கறி வேக வச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப மசாலா இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து இப்போ தட்டு போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ திறந்து பார்த்துடலாம். நல்லா கொதிச்சிருக்கு. நம்ம போட்ட தனியா பொடி, மிளகாத்தூள் பச்சை வாசனை போயிட்டு கிரேவி நல்லா திக்காக எடுத்து இப்போ இது கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, மட்டன் மசாலா எதுவுமே நம்ம சேர்க்கல. இருந்தாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வந்து சப்பாத்தி, இட்லி, ரைஸு, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது சூப்பராக நம்மளோட தலைக்கறி ஃப்ரை ரெடி ஆகிடுது. கடைசியாக நம்ம இப்போ இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துட்டா நம்மளோட தலைக்கறி ஃப்ரை ரெடி. எனக்காக எங்கள் பெரியம்மா தலைக்கறி ஃப்ரை இப்போ செஞ்சு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லலாம்.
ரொம்பவே நல்லா இருக்குது, சூப்பராகவும் இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. எங்கள் பெரியம்மா செஞ்ச தலைக்கறி ஃப்ரை ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் பெரியம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல்லுக்கான கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.